என்ன விளையாடிக் கொண்டிருக்கிறீர்களா? ஆமாம் அண்ணே. உங்கள் தந்தை எங்கே? தந்தை எங்கே இருக்கிறார்? தோ தந்தையே வந்து விட்டார். தந்தை ஏன் இவ்வளவு தாமதம்? வணிகம் பேசுவதற்காக குலநாட்டு மன்னர் ஆள அனுப்பியிருந்தார். கவலைப்படாதீர்கள் அண்ணையே, கபிலர் வந்திருப்பதால் தந்தை கோபப்படுத்த மாட்டார். அப்படிதானே தந்தையே? ஆம் மகளே, வணிகம் பேசி ஒருத்தன் திரும்பி போவதற்கு, கைகாலுடன் திரும்பி போவதற்கு எப்படி சாத்தியமாக இருக்கும்? அவன் என்ன வணிகம் பேச வந்தான்? கேட்கவில்லையே. ஆனால் அவன் தப்பி சென்று விட்டான். அவரோடு எதிர்பார்த்திருந்தேன். ஆனால் நீங்கள் எல்லாரும் யாவராக எதிர்பார்த்திருந்தீர்கள். எதற்காக? என்னதாயிற்று தந்தையே? வந்தவன் உங்கள் மனதை புண்படுத்துமாறு எதனா பேசிவிட்டானா? ஏதும் இல்லையே மகளே. என் தந்தையை பற்றி எங்களுக்கு தெரியாதா? எதையாச்சும் மறக்கவில்லை தந்தையே? இல்லை 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 மகளே. ஒருவன் மலை மேல் ஏறி வந்து வணிகம் பேசுகிறான் என்றால் அதற்கு காரணம் வலிமை ஒன்றும் மட்டும் இருக்காது. என்ன பொருளுக்காக வந்தான் என்று கேட்கவில்லையே, அதை பற்றி புரியவில்லையே. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வந்தவர்களை வெளியனுப்ப முடியும் சென்றிருக்கிறானே, நிச்சயம் விஷயத்தோடு வருவான். மகளே, வருடி கொடுக்கிறாய், இதற்காக? செயலில் நிறைய தானே மிகவும் பிடிக்கும். மயிலருக்கு தான் இதற்கு ஏற்றது. உங்களுக்கு மிகவும் பிடிச்ச சேவை தானே? சேவை இருக்கலாம், ஆனால் கோழி கிடையாது. 60ஆம் கோழி கிடைத்து விட்டதா? ஓகே.